போன வீடியோவில் சொன்னபடி இந்த மொபைல் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் என்ன கம்ப்ளைண்ட்டால் ஒர்க் ஆகிட்டுல என்னன்று பார்த்துட்டு அதெல்லாம் தண்ணியில் விழுந்துருந்தது. அதனால் இது என்ன ரெடி பண்ண முடியுமான்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஃபுல் வீடியோ பாருங்கள், இது ரெடி பண்ணமா இல்லையான்னு நீங்கள் பார்க்கலாம். சரி, எப்பவும் போலவே அது வந்து கழட்டி பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அன்றைக்கி கழட்டி பார்க்கும்போது பேட்ரி வந்து இருக்குல்ல. சரி, எல்லாம் ஸ்க்ரூ கழட்டலான்னு பார்க்கும்போது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து மழுங்கி போயிடுச்சு. அதனால் வந்து இது பேப்பர் சாண்டில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தேய்ச்சி யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பழக்கம். உங்களுக்கு எப்படி பழக்கம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதே போக எல்லா ஸ்க்ரூங்களும் கழட்டிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10-12 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கிருட்டுன்னு எல்லாம் ஒரு பக்கமாக வந்து கழட்டிட்டு பேக் பேனல் வந்து கழட்ட ட்ரை பண்ணுற ரொம்ப டைட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா நானும் அப்படி இப்படி நம்பி பார்க்குறேன், சுற்றியும் பார்க்குறேன். அந்த டிஸ்பிளேவோட தனியாக வருது. பேக் பேனலில் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இது. சரி, எல்லாமே நீட்டாக அப்படியே கழட்டி பார்த்து உள்ளே வந்து தண்ணி போயிருக்கு. அந்த தண்ணி போய் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளெல்லாம் அப்படியே ஃபங்கஸ் மாதிரி உட்காந்துருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? அது மாதிரி ஃபங்கஸாக உட்காந்துருச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம எதாவது ஒர்க் ஆகுதான்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரி, பார்ப்போம். அந்த பேட்ரி போடுற இடத்துலையுமே ஃபங்கஸ் ஆகிருக்கு, சார்ஜ் போடுற இடத்துலையும் ஃபங்கஸ் ஆகிருக்கு. சரி, அதனால் சரி இங்கே பாரு டிஸ்பிளே பின்னு இது, அந்த இடத்துலையும் நல்லா உப்பு படிஞ்சிருக்கு நல்லாவே. சரி, இருந்தாலும் அந்த பின்னை போட்டு வேணால் அது இப்போ எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். 3.7 வோல்ட்டு எக்ஸ்டர்னலாக பேட்ரி இருக்குது என்கிட்ட. அந்த பேட்ரி வச்சு அதுக்கு சப்ளை கொடுத்தோம்னா ஆன் ஆகும். சப்போஸ் அப்படி ஆன் ஆகிட்டு போனால் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். இப்போது சரி, அப்புறம் போய் நம்ம பேட்ரி ஒன்று இருந்தது, சாம்சங் பேட்ரி. அதை வச்சு நம்ம அந்த பின்னோட பொலாரிட்டி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எது ப்ளஸ் எது மைனஸ்ன்ட்டு. சரி, அது கொடுத்து பார்ப்போம் ஆன் ஆகுதான்ட்டு. கொடுத்து பார்க்குறேன், அந்த இடத்துல இடைஞ்சலாக இருக்குது, கொடுக்கவே முடியல. சரி, அப்படி இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி கொடுத்து பார்க்குறேன். அங்கேருந்து ஏதோ ஒரு கெப்பாசிட்டரோ டயோடோ ஏதோ ஒன்று சூடு ஏறிடுச்சு, பஸ்ட் ஆகிருச்சு. அது என்னன்னு தெரில, கெப்பாசிட்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. அப்படின்னா இந்த மொபைல் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது, ஷார்ட்லேருந்து இருக்குது. என்ன பாருங்களேன் நீங்களே, அங்கே பாருங்கள் சிவப்பு கலராக பஸ்ட் ஆகுதா. அதனால் இந்த மொபைல் வந்து ரெடி பண்ண முடியல. நானும் எல்லாமே அப்படி இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவும் ஆகலை. விட இதில் வந்து கேமரா நல்லா இருக்குது. அது போக ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அது 2 தான் யூஸ் ஆகும். ஏன்னா போர்டு வந்து கீழே இருந்து ஒரே போர்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பீக்கர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேணால் யாருக்காச்சும் வேணால் கேளுங்க. இந்த மொபைல் இன்னும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. சப்போஸ் எதுனா ரொம்ப ஒரு பழைய மொபைல் வச்சுருக்கேன், எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா தரேன். அது போக எல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. அப்புறமா நீட்டாக எல்லாம் அப்படியே கவரெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே வச்சிடலான்னு நினச்சேன். சரி, அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து இது ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ஸ்க்ரூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறோன்னா, அதே மாதிரியே அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து இந்த பவர் பேங்க் வந்து எப்படி வேலை பார்க்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது, அது போக என்ன பேட்ரி கொடுத்துருக்காங்கன்றது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வரப்போகுது.